ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கிற பாம்பு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து ஆப்போசிட்டில் எடுத்து வச்சிங்கன்னா போதும், இங்கே வந்துடும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா அதில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க். இது பக்கத்துலேயே தான் வந்துட்டு ஸ்னேக் பார்க்கும் இருக்குது. பட் ஆல்ரெடி அங்கே பார்த்ததுனால இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இதான் வந்து டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் எடுத்தால் மட்டும் தான் உள்ளே போக முடியும். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதும் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேப் போட்டிருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆமைகள் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா உள்ளே கலர் கலராக நிறைய ஆமைகள்லாம் வந்து இருந்துச்சு. குட்டி குட்டியாக நிறையா நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னேக்லாம் வச்சுருந்தாங்க நிறைய. நல்ல பாம்பு, அப்புறம் கண்ணாடி விரியன், அப்படி நிறைய மலைப்பாம்பு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். பட் எல்லா மலைப்பாம்புக்குமே வந்து மேலெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது தோல் உரிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது இரும்போட வேஸ்ட்டெல்லாம் வச்சு ஒரு யானை மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் தொட்டு தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் அதை சுற்றி பார்த்துட்டு என்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கரெக்டாக நாங்கள் வரவும் அது தோகையை விரித்து வச்சுட்டு அழகாக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மான் தான். அது ஒரு குட்டி மான். அப்புறம் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மான் வந்து தலையை போட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குரங்கு தான் வந்து பார்க்க வந்தோம். இந்த 3 குரங்குமே வந்து 3 குரங்குகள் வந்து உட்காந்துருக்கோம்ல, அதே மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது சில்ட்ரன்ஸ் பார்க்குன்றதுனால சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இதே மாதிரி 2 இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக மக்களே இது வந்து ஆலமரம் தான். பட் ஆலமரத்துக்கு சென்டர்லேருந்தே வந்து பனைமரம் முளைச்சிருக்கு. இது எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. நானும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். பட்டு அது தெரியவே இல்லை. சென்டர்லேருந்தே முளைச்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே வீடியோ. நான் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சமாக தான் காமிச்சிருப்பேன். பட் உள்ளே வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ், மங்கீஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.